Good morning student. Last class வரைக்கும் சிலிண்டர், ஆலோ சிலிண்டர், கோன் இதோட ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் தி கோன், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி ஆலோ சிலிண்டர். ஸோ இதோட ஃபார்முலா எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் தி ஆலோ சிலிண்டர் ஃபார்முலா pi into capital R square minus small r square into h. Volume of the cone 1 by 3 pi r square h. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடாக சம் வந்து எக்ஸசைஸில் இருக்க ரிலேட்டட் சம் பார்த்தோம். ஓகேங்களா. டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், அனதர் ஷேப் என்ன அப்படின்னா ஸ்பியர். ஓகேங்களா. ஸ்பியர், ஆலோ ஸ்பியர், எமிஸ்பியர், ஆலோ எமிஸ்பியர். ஓகேங்களா. இந்த ஷேப்க்குண்டான ஃபார்முலா, வால்யூம். ஓகேங்களா. அதுக்கு ரிலேட்டடாக சம்மும் எக்ஸசைஸில் இருக்க ரிலேட்டடாக இருக்க சம்மும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பால் விளையாடுறோம். ஓகேங்களா. ஒரு கிரிக்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், எனி ஒன். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஏருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏரை கண்டுபிடிக்கிறதுக்கு, காற்று கண்டுபிடிக்க இந்த வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு முக்கியமானது அந்த பால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்கிற பூமி, எர்த்து. ஓகேங்களா. இதுவும் ஒரு ஸ்பியர் ஷேப்புக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிக்க ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ வேணும். அந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூ வந்து ரேடியஸ். அந்த பாலோட ரேடியஸ் அல்லது எர்த்தோட ரேடியஸ் எதாக இருந்தாலும் அந்த ரேடியஸ் இருந்தால் நம்ம அதில் எவ்வளோ எர்த்து, ஏர், அதில் எவ்வளோ ஏர், காற்று இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ ஐஸ்கிரீம் ஷேப்பில் ஒரு பால் ஷேப்பில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஓகேங்களா. அந்த பால் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அப்போ அந்த ஷேப்பில் இருக்க அந்த பாலில் இருக்க ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்க வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த பால் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா கண்டுபிடிக்க ஒன் வேல்யூ இம்பார்ட்டன்ட், அந்த வேல்யூ ஆர். ஓகேங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஓகே. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா. விளையாடுற பால் எல்லாமே ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர் கண்டுபிடிக்க 2 இம்பார்ட்டன்ட் வேல்யூ வேணும். ஒன் ஸ்மாலரா, அனதர் ஒன் கேப்லரா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒரு ஸ்பியருக்குள்ளே இன்னொரு ஸ்பியர் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஸ்பியருக்குள்ளே இன்னொரு ஸ்பியர் இருக்கும். வெளியில் இருக்க அவுட்டர் ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர், ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆரில் இருக்கும். உள்ளே இருக்க இன்னர் ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ரேடியஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேல்யூ இருந்தால் வால்யூம் ஆஃப் தி ஆலோ ஸ்பியர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஆலோ ஸ்பியர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் அவுட்டர் ஸ்பியர் minus volume of inner sphere equal to volume of outer sphere formula 4/3 pi capital R cube minus volume of inner sphere 4/3 pi small r cube. ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 4/3 pi காமனாக இருக்கும். ஸோ 4/3 pi காமனாக எடுத்துட்டா 4/3 pi into capital R cube minus small r cube cubic units. ஸோ volume of hollow sphere formula 4/3 pi capital R cube minus small r cube. ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகே. நெக்ஸ்ட்டு எமிஸ்பியர். ஓகேங்களா. எமிஸ்பியருக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா. அந்த பாலே நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எமிஸ்பியர். ஓகேங்களா. கோகனட்டை கட் பண்ணால் அது எமிஸ்பியர். ஓகேங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியரை கட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து என்ன 4/3 பை ஆர் கியூப். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2/3 pi r cube. So volume of hemisphere formula 2/3 pi r cube. ஓகேங்களா. volume of hemisphere formula 2/3 pi r cube cubic units. Next volume of hemisphere ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபிஷ் டேங்க். இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா. இதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது இந்த வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஆலோ எமிஸ்பியர். ஒரு எமிஸ்பியருக்குள்ளே ஒரு எமிஸ்பியர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா வால்யூம் ஆஃப் அவுட்டர் எமிஸ்பியர் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்னர் எமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் அவுட்டர் எமிஸ்பியர் ஃபார்முலா 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ்
வால்யூம் ஆஃப் இன்னர் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஸ்மால் ஆர் கியூப். ஸோ 2/3 பை காமன் எடுத்துட்டா கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோகனட்டே வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியருக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஏன்னா அவுட்டரில் ஒரு லேயருக்கு அது ஓடுமா இருக்கும், உள்ளே வந்து கோகனட் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு லேயர். ஓகேங்களா? இது வந்து வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, டுடே கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். இது வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னா ஓகேங்களா, இந்த 4 கட் பண்ணிட்டு இதில் 2 போட்டிங்கன்னா இது என்னது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூப். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுதான் வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியரோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியர். இந்த 4 கட் பண்ணிட்டு 2 போட்டிங்கன்னா இதுதான் வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியர் 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஃபார்முலா ஈஸி தான். ஓகேங்களா? இது நீங்கள் 2 டைம்ஸ் ரீகால் பண்ணிங்கன்னா ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிடும். ஸோ எகைன் ஒரு டைம் ஃபார்முலா சொல்கிறேன். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர் 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியர் 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேங்களா? ஃபார்முலா புரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது லேட்டராக இருக்க எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் சம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸசைஸில் லாஸ்ட்டு கிளாஸ் வரைக்கும் 6 சம் பார்த்துட்டோம். சிலிண்டர், ஆலோ சிலிண்டர், கோன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் நம்ம டுடே கிளாஸில் பார்க்குற ஷேப்க்கு ரிலேட்டடாக இருக்க சம் பார்க்க போகிறோம். அது கொஸ்டின் 7லேருந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின், இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 2 ஸ்பியர் இஸ் 4:7, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படி இவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரேடியஸ் 2 ஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்தனால நம்ம R1 R2 எடுத்துக்கோம். ஸோ ரேஷியோனால R1/R2 ஈக்குவல் டு 4/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நாம் அதில் வந்து என்ன பண்ணிக்கணும் ரேஷியோ ஆஃப் த வால்யூம். அப்போ V1/V2 இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? கொடுத்தது வந்து 4/7, கண்டுபிடிக்க வேண்டியது V1/V2. ஓகே, அப்போ இது ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அப்போ கிவன் வேல்யூ R1/R2 ஈக்குவல் டு 4/7. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் V1/V2. V1ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பியரோட வால்யூம், V2ங்கிறது செகண்ட் ஸ்பியரோட வால்யூம். ஸோ V1ங்கிறது V1 ஃபார்முலா ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா. ஸோ 4/3 பை R1 கியூப். V2ங்கிறது அனதர் ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 பை R2 கியூப். ஓகேங்களா? இதில் 4/3 காமனாக இருக்கும், கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பை காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ R1 கியூப் பை R2 கியூப்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த R1/R2 காமன் எடுத்து இந்த கியூபை வந்து என்ன ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். அப்போ R1/R2 த ஹோல் கியூப். R1/R2 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஸ்டினில் வந்து R1/R2 என்ன கொடுத்துருக்காங்க 4/7. ஸோ 4/7 த ஹோல் கியூப் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 4/7 த ஹோல் கியூப்னா என்ன, 4 வந்து 3 டைம் மல்டி பண்ணணும், 7 வந்து 3 டைம் மல்டி பண்ணணும். அப்போ 4 × 4 × 4 by 7 × 7 × 7 த ஹோல் கியூப். அப்போ 4 × 4 16, 16 × 4 64 by 7 × 7 49, 49 × 7 343. அப்போ 7th கொஸ்டின் வந்து அதோட வால்யூமோட ரேஷியோ வந்து V1:V2 ஈக்குவல் டு 64:343. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு சாலிட் ஸ்பியர் அண்ட் சாலிட் ஹெமிஸ்பியர் ஹேவ் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ப்ரூவ் தட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் இஸ் 3√3:4. ஸோ இதில் 2 ஷேப்ஸ் இருக்குது. ஒன் ஷேப் வந்து ஸ்பியர், அனதர் ஷேப் வந்து ஹெமிஸ்பியர். அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல். ஸோ ஸ்பியரோட டிஎஸ்ஏ ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா வந்து என்ன 4πr². TSA total surface area of the sphere formula 4πr². Next total surface area hemisphere formula
3 pi r ஸ்கொயர் 3 pi r ஸ்கொயர் ஓகேங்களா. இதில் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பியர் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் ஓகேங்களா. இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காமிக்கணும். ஏன்னா இது ஸ்பியர் இது வந்து ஹெமிஸ்பியர்னால ரேடியஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் காமிச்சா போதும். r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர். ஓகே, இந்த கான்செப்ட் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா வால்யூம். அப்போ v1/v2 ஈக்குவல் டு 3√3/4 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்போ கிவன் வேல்யூ TSA ஆஃப் தி ஸ்பியர் ஈக்குவல் டு TSA ஆஃப் தி ஹெமிஸ்பியர். ஓகே, TSA ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா 4 pi r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 pi r2 ஸ்கொயர். ஓகே, அந்த ரெண்டு சைடுமே 4 pi r1 ஸ்கொயருங்க கோளத்தின் சரி TSA ஆஃப் தி ஸ்பியர், ரைட் சைடில் வந்து TSA ஆஃப் தி ஹெமிஸ்பியர். ஓகே, 4 pi r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 pi r1 ஸ்கொயர். ஓகேங்களா, அந்த TSA அப்படிங்கிறது எக்ஸைஸ் 7.1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சைட்லையுமே வந்து பை காமனாக இருக்கும். ஸோ பையை கேன்சல் பண்ணிட்டால் 4r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3r2 ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த r2 ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வந்தால் r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர். இந்த 4 ரைட் சைடு வந்தால் 3/4. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகலாம், r1/r2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/4. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரைட் சைடு வந்து என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் √3. ஏன்னா 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2 × 2. ஸோ 2 காமன் எடுக்க முடியும். அப்போ √3/2. அப்போ r1/r2 ஈக்குவல் டு √3/2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வால்யூமோட ரேஷியோ. ஸோ v1/v2. v1ங்கிறது ஸ்பியர், v2ங்கிறது ஹெமிஸ்பியர். அப்போ v1/v2 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 pi r1 cube. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 pi r1 cube. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3 pi r2 cube. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த டிவைட் 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 4r1 cube பை 2r2 cube கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 4/2 நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். இந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 2r1/r2 த ஹோல் கியூப்னு எழுத முடியும். ஓகேங்களா, இந்த 2 × r1/r2 ஹோல் கியூப்பில் r1/r2க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சுருக்கோம் √3/2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 × √3/2 த ஹோல் கியூப். நெக்ஸ்ட்டு 2 × √3/2 த ஹோல் கியூப் எப்படி எழுதணும்னா √3 × √3 × √3 √3 × √3 × √3. அதே மாதிரி டிவைட் 2 த ஹோல் கியூப் எப்படின்னா 2 × 2 × 2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ √3 × √3 3. இந்த √3 மல்டி பண்ணால் 3√3. அதே மாதிரி இந்த 2 × 2 4. அப்போ எப்படி கிடைக்குன்னா 3√3/4. அப்போ v1:v2 ஈக்குவல் டு 3√3:4. ஸோ அவன் கேட்ட ப்ரூவ் பண்ண ஆன்சர் வந்து வால்யூமோட ரேஷியோ வந்து 3√3:4. ஸோ அதை கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்பியரோட லாஸ்ட் கொஸ்டின். இந்த எக்ஸசைஸில் இருக்க ஸ்பியரோட லாஸ்ட் கொஸ்டின். The outer and 9th question, the outer and inner surface area of the spherical copper shell are 576 by centimeter square and 324 by centimeter square respectively. Find the volume of material required to make the shell. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆலோ ஸ்பியர் ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு வால்யூம் ஆஃப் ஆலோ ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 pi R cube minus small r cube. ஸோ R அண்டு ஸ்மால் ஆர் வேல்யூ வேணும். ஓகேங்களா, அவங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ண R அண்டு ஸ்மால் ஆர் வேல்யூ வேணும். ஓகே, இந்த R வேல்யூ இல்லை ஸ்மால் ஆர் வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 576 pi 324 pi. இது என்னென்னா அந்த ஆலோ ஸ்பியரோட அவுட்டர் அண்டு இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்னா என்ன, 4 pi r². ஸோ அவுட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 pi R² யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 pi R² ஈக்குவல் டு 576 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கம் பை கேன்சல் பண்ணிட்டோம்னா 4r² ஈக்குவல் டு 576. நெக்ஸ்ட்டு 4 ரைட் சைட் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஸோ 576/4. நெக்ஸ்ட்டு r² ஈக்குவல் டு
576/4. இந்த 4ஐயும் 576ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 4 பேலன்ஸ் வந்து 1. அப்போ 4 4 16 பேலன்ஸ் வந்து 1 4 4 16. அப்போ கேப்லா ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரைட் சைடு வந்து என்ன ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ 144க்கு ஸ்கொயர் ரூட் தான் 12 × 12 144. அப்போ கேப்லார் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பியர். அப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4π ஸ்மால் ஸ்கொயர். அப்போ 4π ஸ்மால் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324π. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பை காமனாக இருந்தால் பையை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4r² ஈக்குவல் டு 324. நெக்ஸ்ட்டு இந்த 4 வந்து ரைட் சைடு வந்து நேரம் டிவைட் ஆகிரும். அப்போ r² ஈக்குவல் டு 324/4. இந்த 4ஐயும் இந்த 325 கேன்சல் பண்ணால் 8 4 32 1 4 4. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயரிங் வந்து நேரம் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9 × 9 81. அப்போ r ஈக்குவல் டு 9 சென்டர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கேப்லா ஸ்மாலாக இல்லை, அந்த கேப்லா ஸ்மாலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் ஆஃப் தி ஹாலோ ஸ்பியர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவன் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3π கேப்லார் கியூப் மைனஸ் ஸ்மாலார் கியூப். அடுத்த ஸ்டெப்பில் 4/3π கேப்லார் வேல்யூ என்ன 12. அப்போ 12 கியூப் மைனஸ் ஸ்மாலார் வேல்யூ என்ன 9. அப்போ 9 கியூப். நெக்ஸ்ட்டு 4/3 அப்படி எழுதிக்கலாம். 4/3 பைக்கு வந்து 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12 கியூப் பண்ணால் 12 × 12 144. 144 × 12 1728 மைனஸ் 9 கியூப் 9 × 9 81. 81 × 9 729. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 999. ஓகே. அப்போ 4/3 × 22/7 × 999. இதில் வந்து நீங்கள் 3ஐயும் 999 கேன்சல் பண்ணால் 333 கிடைக்கும். ஸோ 4 × 22 × 333/7. 4 × 22 × 333 நீங்கள் மல்டி பண்ணிங்கன்னா 29304/7 கிடைக்கும். ஓகே. இதை 7th டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 4186.29 சென்டிமீட்டர் கியூப். ஃபார்முலா வந்து வேல்யூ என்ன வேல்யூ வருது 4186.29 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியரோட வேல்யூ கிடச்சிது 4186.29 சென்டிமீட்டர் கியூப். ஓகே ஸ்டூடெண்ட், இதோட ஸ்பியர் அண்டு அதோட ரிலேட்டட் சம்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. டுடே கிளாஸில் என்ன பார்த்தோம், ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3π r3. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் 4/3π கேப்லார் கியூப் மைனஸ் ஸ்மால் r3. அடுத்து நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3π r3. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் 2/3π கேப்லார் கியூப் மைனஸ் ஸ்மால் r3. ஸோ இந்த ஃபார்முலாவையும் இதுக்கு லேட்டாக இருக்க எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அனதர் சேம் ப்ளஸ்டம். ஓகேங்களா. ப்ளஸ்டமோட வால்யூமும் அதுக்கு லேட்டாக இருக்க சம்மும் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.